எங்க 2 பேர் கதையும் ஆண்டாள் மீரா கதை மாதிரி என்ன? அவர் மனசுல எனக்கு இடம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அமேசிங் ஸ்டோரி. அண்ணா, ஆபீஸ்ல இருந்து போன் வருது. மீதி கதைய இன்னொரு நாள் சொல்றேன். சரிம்மா, சரி. பாதிலேயே புரியம்மா. கடவுளே, நம்ம காதலிக்கு தான் கொடுத்து வைக்கலன்னா காதல் கதையை கேட்க கூட கொடுத்து வைக்கலையே. நம்ம எப்ப லவ் பண்ணி யாருக்கிட்ட பிளாஷ்பேக்க சொல்ல போறோமோ? கணேசா, அக்கா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டேன்க்கா. சட்டை அயன் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. காஃபி வேணுமா, டீ வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா. கரெக்டா இருக்காக்கா? வணக்கங்க. உள்ள வரலாமா? வாங்க. தப்பா நினைச்சுக்க கூடாது. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. உட்கார்ந்து பேசலாமா? உட்காருங்க. என் பேர் சதாசிவம். நான் ரிட்டையர்டு தாசில்தார். இவங்க என் மனைவி சிவகாமி, ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. அது என் பையன் ரிஷி, ஐடில ஒர்க் பண்றான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவன் எங்களுக்கு ஒரே பையன். இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப நாளா ஆசை. ரொம்ப நாளா கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் உங்க பொண்ணை கோயில்ல பாத்திருக்கான். இவனுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணா உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு எங்க பையன் ஒத்த காலில் நிக்கிறான். அதான் எங்க பையனுக்கு உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். திடீர்னு வந்து இப்படி சம்மந்தம் பேசுறாங்களேன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் எந்த ஒளி முறையும் இல்லாம என் மனசுல இருக்கிறத சொல்றேன். அது என்னமோ தெரியல, உங்க பொண்ணை பார்த்ததுமே இவங்களோட தான் என் வாழ்க்கைன்னு என் மனசுக்கு தோணுச்சு. என் மனசுல தோணுதை என் அப்பா அம்மாட்ட சொன்னேன். இப்ப உங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம். நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்களே. எங்க வீடு தேடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது மாதிரி இல்ல. அவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகணும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வரதட்சணை ஏதாவது அதிகமா கேட்போம்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க, நீங்க ₹1 கொடுக்க வேண்டாம். தங்கமான பொண்ணா இருக்கா, அதனால உங்க பொண்ணுக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட போட வேணாம். கல்யாண செலவு கூட நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க கட்டின புடவையோட உங்க பொண்ணை அனுப்பிச்சு வச்சா போதும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதா இல்ல. நீங்க கிளம்புங்க. என்னடா இப்படி ஒண்ணுமே வேண்டான்னு சொல்றதுனால என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ தப்பா நினைச்சிடாதீங்க. நீங்க வேணா என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் என் தெருவில் வந்து அக்கம் பக்கம் நல்லா விசாரிச்சு பாத்துக்குங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைங்க. இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதா இல்ல. அவளுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எங்க குடும்ப ஜோசியத்தை சொல்லி அதுக்கான பரிகாரத்தை பண்ணிடலாம். பரிகாரமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் சார். இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதா இல்ல. நீங்க கிளம்புங்க. காரணமே இல்லாம நீ வேண்டான்னு சொன்னா எப்படி? நான் தான் இப்ப கல்யாணம் பண்ற ஐடியா இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க கிளம்புங்க. அப்பாதான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? வெளியில கிளம்புங்க. வாங்க போலாம்.
நம்மள அவ்வளோ இன்சல்ட் பண்ணா இன்னி வரைக்கும் ஒரு பொண்ணு கூட கிடைக்கலையே. நம்ம என்ன பார்க்ல போய்கிட்டு இருக்கோமா இல்லை பாத யாத்திரையா போய்கிட்டு இருக்கோமா? இப்படி உட்காருவோம். அப்பனே முருகா, எப்படியாவது என்னை காப்பாத்துப்பா. நான் சபதத்துல ஜெயிக்கணும்பா. ஸ்தோத்திரமானவரே. சரி, இப்ப புலம்பி என்ன பண்றது? சபதத்துல எப்படி ஜெயிக்கிறதுன்னு பாப்போம். முதல்ல வந்த வழியை பாப்போம். சரி பாப்போம்டா மச்சான். பரவாயில்ல, கொஞ்சம் வசதியா தான் இருக்கு படுக்க. என்ன பாண்டி, சித்தரை பார்க்க போனியே, என்னாச்சு? அவர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப எப்படி இருக்கு? ஏன் குமார் கேக்குறாத? சித்தரை பத்தி ஒருத்தர் சொன்னாங்க. காலனி சித்தர்னா காலனி சித்தர் தான். என் பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். இப்ப என் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டாரு. அந்த சித்தரை காட்டின முருகனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீயும் போய் பாருப்போ. சரி சரி, நான் போய் பாக்குறேன். அண்ணா அண்ணா அண்ணா, இங்க வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. வேலை இருக்குண்ணா, வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கண்ணே, உட்காருங்கண்ணே. அண்ணா, என்ன ஏதோ சித்திரை பார்த்து உங்க பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சு சொன்னீங்களே, இதெல்லாம் உண்மையாவா? உண்மைதான்ப்பா. அந்த காலனி சித்தரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனையாவே இருந்தது. அவரை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அப்புறம் தான் நான் நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னா பாத்துக்கங்களேன். அவன அந்த சித்தர் பேர் என்ன சொன்னீங்க? காலனி சித்தர். காலனி சித்தரா? என்ன பேர் இது? அண்ணா, காலனி சித்தர் எங்க இருக்காரு? இங்க பக்கத்துல மீனாட்சி காலனி இருக்குல்ல, அங்கதான் இருக்காரு. ஓ, காலனில இருக்கிறதுனாலதான் இருக்கு காலனி சித்தரா? ஆமா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காப்பா? வாழ்க்கைன்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்மளுக்கு பிரச்சனையெல்லாம் வாழ்க்கையா இருக்குது. என்ன பண்றது? நீ சொல்றதையெல்லாம் பார்த்தா ரொம்ப அடிபட்டு போல் இருக்கு. நீ உடனே போய் காலனி சித்தரை பாரு. உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். உனக்கும் ஒரு விடிவு காலம் வரும். சரிப்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அண்ணா, வேலையை வச்சுக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க. எந்திரிச்சு போய் குடும்பம் கூட்டிய பாருங்க. சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன்? வேட்டியா கதை பேசிட்டு. ஆஹா, நம்மளும் சித்தரை பார்த்து சிங்கிள்ல போட்ட ஸ்டேட்டஸ சீக்கிரமே டபுள் ஆக்கி கமிட் ஆயிரணும். சித்தரையா, சித்தரையா. என்னது, பொண்ணு கேட்டு வந்தாங்களா? ஆமா மாமா, என்ன கோவில்ல பார்த்ததா சொல்லி அப்பா கிட்ட வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா இப்ப கல்யாணம் பண்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி அந்த ஆளை அனுப்பி வச்சிட்டாரு. இது யதார்த்தமா நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி சித்தி தான் இருக்கணும். என்ன மாமா சொல்றீங்க? நீ அன்னைக்கு சொன்னல, நமக்குள்ள கல்யாணம் இருக்குமோன்னு சித்திக்கு டவுட் வந்திருக்குன்னு. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. அப்பாவுக்கு நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சதுனால பிரச்சனை எதுவும் இல்ல. இல்லன்னா அப்பா கல்யாண பேச்சை எடுத்திருப்பாரு. எனக்கும் தர்ம சங்கடமா போயிருக்கும் மாமா. எனக்கு என்னமோ பிரச்சனை இதோட முடியும்னு தோணல பார்வதி. எப்படி சொல்றீங்க மாமா? சித்தி இதை சாதாரணமா விட மாட்டாங்க. வேற வழியா இந்த பிரச்சனையை கையில் எடுப்பாங்க. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அப்படி ஏதாவது நடந்தா நான் என்ன பண்றது? எது நடந்தாலும் பயப்படாத, தைரியமா இரு. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க மாமா. சரி, ஸ்ட்ரைக் முழுசா வாபஸ் ஆயிடுச்சா மாமா? எப்ப வர போறீங்க? ஸ்ட்ரைக் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பாதிப்பெல்லாம் சரி பண்றதுக்கு எப்படி இன்னும் 1 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் கிளம்பி வர முடியும். சரி மாமா, எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க மாமா. நான் எவ்வளவுதான் தைரியமா இருந்தாலும் நீங்க என் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. கவலைப்படாத, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ நான் வரேன். குட் நைட் குட்டி. குட் நைட். அந்த ஆளு இந்த இடம் தானே சொன்னான். எங்க இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை அட்ரஸ் மாத்தி குத்துறானா? யாரையாவது கேட்போமா? எதிரில் பார்த்தா சித்தர் இருக்க இடம் ஜிலோனுக்குது. சரி, அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போலாம். வாங்கண்ணே. என்னையா? ஆமாண்ணே, உங்களை தான் கூப்பிட்டேன். யோ, நான் உனக்கு அண்ணனா? பிரச்சனையை தீக்கிறதுக்காக சித்திரை பார்க்க போனா, சித்திரை பார்க்க போகும்போதே பிரச்சனையா இருக்குது. என்னையாப்பா கூப்பிட்டேன்? ஆமா, வாங்கண்ணே. வர இன்னொரு தடவை அண்ணனு கூப்பிட்டு வாயிலேயே குத்துவேன். யோ, நாயா எது கூப்பிட்ட? அண்ணா, சித்திரை பார்க்க தானே போறீங்க? மறுபடியும் பாடுறா. ஆமா, சித்திரை பார்க்க வெறும் கையை வீசிட்டு போனா எப்படின்னா? என்ன ஏதோ கல்யாணத்துக்கு வெறும் கையை வீசிட்டு வரீங்களே, ஏதோ வாங்கிட்டு வரலையான்னு கேக்குற மாதிரி கேக்குறான். என்ன புதுசா? ஆமாடா பழசு. இன்னைக்குதான் சித்திரை பார்க்க முதல் ட்ரிப் வந்திருக்கியா? ஆமா. என்ன வாங்கிட்டு போனோம்? அண்ணா, பெருமாளை பார்க்க போகும்போது துளசி மாலை வாங்கிட்டு போனோம். சிவனை பார்க்கும் போது வில்வ மாலை வாங்கிட்டு போனோம். நீங்க கணபதியை பார்க்கணும்னா அரும்புல்லு மாலை வாங்கிட்டு போனோம். சரி, காலனி சித்தருக்கு என்ன மாலை வாங்கணும் அத சொல்லு. இங்க பாருங்க.
ஏயா சித்தருக்கு பிடிச்ச அபிஷேக பொருள் மூடி வச்சிருக்க ஓகே, அது என்ன 1 2 3 நம்பர் போட்டு வச்சிருக்க? அது வந்து பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அர்ச்சனை தட்டை வாங்கி சித்தருக்கு அபிஷேகம் பண்ணா அதுக்கேத்த மாதிரி பலன் கிடைக்கும். ஐயா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது உன் பிரச்சனை சின்னதா இருந்தா சின்ன நம்பர் தட்டை எடுத்து சித்தரை பாரு. உன் பிரச்சனை பெருசா இருந்தா அதுக்கேத்த மாதிரி பெரிய நம்பர் தட்டை வாங்கி சித்தரை போய் பாரு. ஆனா வெறுங்கையோட போக கூடாதுப்பா. ஐயா என் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, இந்த உலகத்துல எவனுக்குமே இல்லாத பிரச்சனை. அதனால எனக்கு பெரிய நம்பரா கொடுங்க. இருக்கிறதுலயே பெருசு 12ஆம் நம்பர் தான்ப்பா. 12ஆ? எவ்வளோ? வெறும் 200 ரூபா தான். 200 ரூபாவா? ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு. பழைய நோட்டியை கொடுப்போம். இந்தா கொடு. கொடுப்பா. இந்த சித்தர்கிட்ட கொடுத்து கழிப்ப கழிச்சிடுறேன். சென்று வாருங்கள். என்ன சாமியோட பாடி மியூசியம்ல வச்ச மீன் முள்ளு மாதிரி இது? இவன் காலனி சித்ரா இல்ல கால்ரா வந்த சித்ரானே தெரியலையே. ஆளை பார்த்தா மீன் பாடி ரிச்சால உட்காந்து பீடி அடிக்கிற மாதிரியே இருக்கானே. சாமி வா மகனே, உட்கார். சரிங்க சாமி. சொல் மகனே, உன் கோரிக்கை என்ன? சொல் மகனே. சித்தர் சாமி, நான் வயசுக்கு வந்த நாள்ல இருந்து என் மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும், அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு லட்சிய வெறியோட இருக்கேன் சாமி. எதுக்கு தூங்குறான்? கதை சொல்லவே இல்லை, அதுக்குள்ள போர் அடிக்குதா? அப்பா நல்ல வேலை முடிச்சிட்டான். நல்ல லட்சியம்தான், மேலே சொல். ஏன் சாமி உங்களுக்கு காது கேட்கலையா? சாமி, ஒரு லட்சியத்தோடையும் கொள்கை பிடிப்போடையும் இருக்கிற என்ன மனஜா மாதிரி அற்ப பதரெல்லாம் கேலி கிண்டலா பேசுது சாமி. அப்படி பாக்காதீங்க சாமி, பயமா இருக்கு. என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு பொண்ணை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை சாமி. எதுக்கு சைட்ல பாக்குறான்? ஏன் முறைக்கிறானே தெரியல. அதை எடு. சரிங்க சாமி, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் சாமி. விலை 200 ரூபாய். பாருங்க சாமி, பாருங்க. என்ன சாமி செருப்பு இருக்கு? என்ன கேள்வி கேட்டா மண்டைய மட்டும் ஆடுறான்? முட்டி போட்டு உட்காரு மகனே. எதுக்கு சாமி? ஜெபம் பண்ண போறோமா? சொல்வதை செய் மகனே. சரிங்க சாமி. அப்புறம் சாமி தலைவணங்கு. சரிங்க சாமி, நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. உங்க வாயால வாழ்த்துங்க சாமி. என்ன செருப்பு நகைக்கிட்டு இருக்கான்? சாணி இருக்கான்னு செக் பண்றானா? சாமி என்ன ரொம்ப நேரமா செருப்பை மோந்து பார்த்துட்டு இருக்கீங்க? புது செருப்பு தான், காலில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ ஐயோ அடிக்காதே, ஐயோ அடிக்காதே, ஐயோ அடிக்காதே, அடிக்காதே சொல்லுங்க. யோ நிறுத்தியா, யோ யோ நிறுத்தியா கிளவா. யோ எதுக்கு அடிக்கிற? உன் மனசுல பட்டாம்பூச்சியா பறக்க வைக்கிற அந்த பொண்ண ஏற்கனவே நீ பார்த்திருக்கிற மகனே. நான் பார்த்திருக்கேனா? என்ன சாமி சொல்றீங்க? அந்த பொண்ணை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேனா? ஆமா மகனே, அந்த பொண்ணை ஏற்கனவே பார்த்துட்ட. ஆனா நீ தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு அவதான்னு நீ உணராம போயிட்ட. ஆஹா, கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சிருக்க போல் இருக்க. ஆமா சாமி, நான் அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பொண்ணோட விரலை நீ தீண்டும் போது உன் உடம்புல மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கும். அத வச்சு உன் மனசுல பட்டாம்பூச்சி பறக்க வைக்கிற பொண்ணு அவதான்னு நீ தெரிஞ்சுக்கலாம். ஏன் சாமி, ஏதோ மகதீரா படத்தோட சீனை மத்தியானம் பாத்துட்டு சொல்ற மாதிரியே இருக்குது சாமி. என்ன கரெக்டா சொல்றேன் அப்படி பாக்குறீங்க? சரிங்க சாமி, அதெல்லாம் விடுங்க. அந்த பொண்ணை நான் எப்ப பார்க்கலாம்? இதுல 3 அடி வாங்கினா 3 வருஷத்துல கிடைப்பா. 3 அடி வாங்கணுமா? அப்போ ஒரு அடிக்கு 1 வருஷமா? ஏற்கனவே வயசாகி போச்சு சாமி. அந்த பொண்ணு சீக்கிரம் கிடைக்கணும். அதுக்கு எத்தனை அடி வாங்கணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. அதுக்கு எண்ணிக்கையை வைக்காம அடிக்கணும்.
எண்ணிக்கை வைக்காம அடிக்கணுமா? கொலை பண்றான் போல் இருக்கு. கல்யாணம் தான் முக்கியம். சாமி, நீங்க எண்ணி அடிப்பீங்களோ என்னாம அடிப்பீங்களோ ஏதோ ஒண்ணு, எனக்கு அந்த பொண்ணு சீக்கிரமா கிடைக்கணும். எவ்வளவு வேணா அடிச்சுங்க சாமி. அப்படியா? ஆமா சாமி. வா. ஐயோ, வாமப்பெல்லாம் பண்றானே. இருங்க சாமி, மாட்டமா உட்காந்துக்கிறேன். நல்லா அடிங்க சாமி, அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கணும். அடிங்க, நல்லா அடிங்க. ஐயோ, ஜாகிரி விஷன் தபாலா வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறானே. அடிங்க சாமி, அடிங்க, பரவாயில்ல, அடிங்க. ஆமா, ஐயோ, ஆமா. என்ன சாமி முடியலையா? மூச்சு வாங்குதா? இப்ப திருப்தியா சாமி? கூடிய விரைவில் அந்த பெண் உனக்கு கிடைப்பாள். சென்று வா. ரொம்ப சந்தோஷம். சென்று வா மகனே. போயிட்டு வரேன்டா சாமி. போயிட்டு வரேங்க சாமி. சாமி, இனிமே நல்லா சாப்பிடுங்க சாமி. பாருங்க எப்படி அக்கு ஒட்டி போய் 6 எலும்பும் தெரியுது. அப்பதானே வரவங்களாம் நல்லா அடிக்க முடியும். நான் வேணா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டு போறேன். வரேன் சாமி. பொண்ணு மட்டும் கிடைக்கல, கொலைய கழிக்கிட்ட ஒண்ணு. என்ன அடி. பார்வதி, ஐஸ்வர்யாம்மா, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேன்ல. அது நல்லா இருக்காது பார்வதி. என்ன இருந்தாலும் நீ மூத்த மருமக இல்லையா? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல பார்வதி, இப்பெல்லாம் நீ சமையல் பண்ண வராததால வீட்டுக்கு வர்றது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்படியே வந்தாலும் ஆபீஸ் விஷயமா வந்து போற. உன்னை பார்த்து பேசுற சந்தர்ப்பமும் குறைஞ்சு போச்சு. அதனாலதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு பார்வதி? ஏன் டல்லா இருக்க? என்னன்னு சொல்றது ஐஸ்வர்யாம்மா? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல. நீ என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு? எங்க கல்யாண விஷயம் அம்மாவுக்கு தெரிய வந்தா என்ன நடக்குமோன்னு அப்பா வேற பயந்துட்டு இருக்காரு. மாமா வேற ஊர்ல இல்ல. இந்த மாதிரி நேரத்துல இது மாதிரி புதுசா பிரச்சனைங்க தேடி வருது. நானும் பெரியயாவும் ஒண்ணு சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள இன்னும் எவ்வளோலாம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குமோ தெரியல. இது மட்டும் இல்ல பார்வதி, உங்க காதலுக்கு இன்னும் கூட பிரச்சனைகள் வரலாம். வரும். என்ன ஐஸ்வர்யா அம்மா சொல்றீங்க? உங்க காதல் ஒன்னும் சாதாரணமான காதல் இல்ல பார்வதி, தெய்வீக காதல். என் காலேஜ் டேஸ்லயும் சரி, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் சரி, ஆதியும் உன்னையும் மாதிரி காதல நான் பார்த்ததே இல்ல. ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அம்பிகா பத்தி அமராவதி, இவங்க காதல் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியில இருக்குன்னா அதுக்கு காரணமே அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் தான். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு சொல்ற ராமனும் சீத்தையும் கூட சேர்ந்து வாழறதுக்குள்ள நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. அதனாலதான் நான் உங்க காதல தெய்வீக காதல்னு சொல்றேன். நீயும் ஆதியும் கூட அப்படிதான் பார்வதி. உங்க காதல் கூட தெய்வீகமான காதல் தான். அதனால இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து கலங்கிடாத, கவலைப்படாத பார்வதி. பிரச்சனைகள் தானா வந்தா பரவாயில்ல ஐஸ்வர்யாம்மா. மத்தவங்களால ஏற்படும் போது ரொம்ப கவலையா இருக்கு. நீ என்ன சொல்ற? போன்ல மாமா கிட்ட என்ன பொண்ணு கேட்டு வந்த விஷயத்த சொன்ன. அதுக்கு மாமா இதெல்லாம் வனஜாமாவோட வேலையா தான் இருக்கும்னு சொன்னாரு. எனக்கு கூட அப்படிதான் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஆதி சந்தேகப்படுறது உண்மையா கூட இருக்கலாம். வனஜா ஆண்டிக்கு மேல எப்பவும் ஒரு கண்ணுதான். இதெல்லாம் அவங்க ஏற்பாடா கூட இருக்கலாம். இது வரைக்கும் அவங்க எவ்வளவு ஒண்ணு கொடுமை பண்ணிருக்காங்க, டார்ச்சர் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லாம போன மாதிரி இதுவும் ஒன்னும் இல்லாம தான் போக போகுது. அதனால நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாம தைரியமா இரு பார்வதி. நீங்க பேசினதுல இருந்து என் மனசுல இருக்கிற கவலையெல்லாம் காணாம போச்சு ஐஸ்வர்யாம்மா. ரொம்ப நன்றி. என்ன பார்வதி, எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு நீ தைரியமா இரு.
நான் வரட்டுமா? ம்.